ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் மசாலா பொடி மாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. சோம்பு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு நல்லா பொரியட்டும். இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வெட்டியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளி ஒன்று நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி. அந்த தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அஞ்சு முட்டையை நான் உடைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கலந்த மிளகாய் தூளும் ஒயிட் பெப்பர் பவுடர் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இருக்குது. நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடரும் நீங்கள் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 5 முட்டையை நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அந்த கிரேவியும் இந்த எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக 5 மினிட்ஸில் உங்களுக்கு இது ரெடி ஆகிடும். இந்த பொடி மாஸ் இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் 5 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எக் மசாலா பொடி மாஸ் ரெடி.